வந்து சேர்ந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் இதை குறித்து தர்க்கம் செய்தால், வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என நீர் கூறும். நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக்க ஞானமுடையோன். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளாது திரும்பி விடுவார்களானால் திடமாக அல்லாஹ் இவ்வாறு குழப்பம் செய்வோரை நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். நபியே, அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹ்வை தவிர வேறெவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாஹ்வை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் என கூறும். மூமீன்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து திரும்பிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தை உடையோரே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதரா கிறிஸ்தவரா என்று வீணாக ஏன் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவருக்கு பின்னரே அன்றி தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்படவில்லையே? இதை கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு சிறிது ஞானம் இருந்த விஷயங்களில் இதுவரை நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு சிறிது கூட ஞானம் இல்லாத விஷயங்களில் ஏன் விவாதம் செய்ய முற்படுகிறீர்கள்? அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹீம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. ஆனால் அவர் அல்லாஹ்விடம் முற்றிலும் சரணடைந்த நேர்மையான முஸ்லிமாக இருந்தார். அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள், அவருடைய காலத்தில் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாஹ்வின் மீதும் இந்த நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி உங்களை வழிகெடுக்க முடியாது. எனினும் இதை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. வேதத்தை உடையோரே, அல்லாஹ்வின் பல சான்றுகளை கொண்ட இறை வசனங்கள் உண்மை என கண்டதன் பின்னரும் நீங்கள் ஏன் அவற்றை நிராகரிக்கின்றீர்கள்?